ஜெய் சாயிராம். வானவில் தோன்றும் பொழுது அந்த வானமே அழகாக மாறிவிடுகிறது. அதே போல நமக்குள் நம்பிக்கை தோன்றும் பொழுதுதான் வாழ்வே மிக மிக அழகாக மாறிவிடுகிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருந்த அத்தனை பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் காரியம் சுபமாக அப்பாவின் ஆசிர்வாதத்தாலும் அருளாலும் நடைபெறப் போகிறது. உன்னுடைய கவலையெல்லாம் தீர ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் பிரியமே. உன்னுடைய மனம் மகிழும்படி உனக்கு ஒரு நல்லதை நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா. மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நடைபெறத்தான் போகிறது. நீ படும் வேதனை இன்று இரவோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ எதிர்பார்த்ததே நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உன் கையில் கிடைக்க செய்வேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு. நாளைய நாளை எதிர்நோக்கி காத்திரு. நீ எதிர்பார்ப்பது போலவே உனக்கு ஒவ்வொன்றாக நல் மாற்றங்களாகவே நடக்கும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. ஆம் என் குழந்தா, உன் விருப்பப்படியே நீ விருப்பப்பட்டபடியே உனக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். நீ கேட்டது அப்படியே உனக்கு கிடைக்கும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நடைபெறும். எது வந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் முதலில் கடந்து செல்ல கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, எதையுமே கடந்து செல்லும் மனப்பக்குவம் உன்னிடத்திலிருந்து விட்டால் உனக்கு தேவையில்லாத மனவேதனை வரவே வராது. என் அன்பு பிரியமே, எது நடந்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை பொறுமையாக மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு காத்திரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய நம்பிக்கையால் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள தயாராக இரு. நீ எந்த வார்த்தைகளை அடிக்கொண்டி உச்சரித்து கொண்டே இருக்கிறாயோ, சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, அது நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்வில் உண்மையாக நடந்துவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நேர்மறையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் என் பிரியமே. நேர்மறையாகவே வைத்துக்கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக அடைய பெறலாம், அடைந்தே விடலாம். ஏனென்றால் எண்ணம் போல்தான் உன்னுடைய வாழ்க்கையும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தடைகளாலும் தோல்விகளாலும் நிறைக்காமல் உன்னுடைய இலக்குகளையும் வெற்றிகளையும் கொண்டு நிரப்பி வைக்க கற்றுக்கொள். மற்றொருவர் போல் இருக்க நீ ஒன்றும் நகல் அல்ல என் பிரியமே. மற்றவர்களின் சக்தியை விட உன்னுடைய சக்தி அதிகம் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். உன்னை உனக்குள்ளே தேடு. இந்த உலகமே உன்னை புகழ்ந்து பாடும். நாம் என் பிரியமே, உனக்கு வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்த்து நின்ற போராடி நீ வெற்றி பெற்றால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்வு உனக்காகவே காத்திருக்கும். உனக்காகவே காத்திருக்கிறது பிரம்மாண்ட வாழ்வு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மற்றவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் சிறு செவிடனாக இருந்துவிடு. மற்றவர்களின் பொருளின் மீது எப்பொழுதுமே ஆசையே படாதே. மற்றவர்களை பற்றி தவறாக பேசாத, மற்றவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளாதவரின் வாழ்க்கை என்பது உண்மையில் நிம்மதியாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் நீ விரும்பும் சில உறவுகளை தக்க வைத்துக்கொள்ள சுய விருப்பம், தன்மானம் அனைத்தும் மிக மிக முக்கியம்.
அவற்றையெல்லாம் விருப்பமின்றி நிறையவே விட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை சற்று சிந்தனையில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர்கள் என்றுமே கெட்டு போவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, வலிமைதான் உன்னுடைய வாழ்வையே பிரகாசமாக மாற்றும். இன்னும் அதிகமாக முயற்சி செய்து வெற்றி பெறுவதுதான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதுதான் அடையாளமாக இருக்கும். எந்த ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன்பாகவும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே இறைவன் உன்னை தேர்ந்தெடுக்கிறார் என்று தீர்க்கமாக நம்பு. அவற்றை சரியாக நீ செய்து முடிப்பாய் என்பதை உறுதியாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்படி நீ நம்பினால் எல்லாம் நன்மையாகவே நடக்கும், நன்மையாகவே இருக்கும். நீ பலவீனமாக இருந்தால் நீ செய்யும் எதுவுமே உனக்கு சிறப்பாக நடக்காது என் பிரியமே. அது கூட தவறுதான். பலவீனமாக இருப்பதும் ஒரு விதமான தவறுதான். பலவீனத்திற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது அல்ல என் பிரியமே. அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பது அல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் அதற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, ஒரு நல்ல லட்சியத்தோடு முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்தோடு வீர நடைப்போடு உனக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாகவே உனக்காக காத்திருக்கும். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்பாக ஒரு அழியாத அடையாளம், எதையாவது விட்டுவிட்டு செல்வதுதான் மிக மிக சிறந்தது. அதுதான் மிக சிறந்ததும் கூட. உன்னுடைய வெற்றியை நீயே தள்ளி போட நினைக்காதே. எந்த பயனும் இல்லாததை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதே என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வெற்றியை அடைவதற்கான ஆற்றலை அந்த சிந்திக்கும் திறன் கொடுக்காது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நீ சந்திக்கின்ற போராட்டங்களை எதிர்கொள்ள தயங்காதே என் பிரியமே. எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயங்கி நிற்காதே. வாழ்வில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் போராடுவதற்கான தைரியம் உனக்கு தானாகவே வந்துவிடும். அந்த தைரியம் உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன்னுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் பிரியமே. முடிவுகளை தயங்காமல் எடுப்பதற்கான திறமை உன்னிடத்தில் இருந்து விட்டால், அந்த திறமை உன்னிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். நீ செய்யும் செயல்களில் எந்த தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருப்பதில் தவறே இல்லை. கவனமாக இருப்பதில் தவறே இல்லை. ஆனால் நீ ஒருபோதும் தவறே செய்யவில்லை என்றால் நீ புதியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றுதான் முக்கியமான பொருள்படும். எனவே என் பிரியமே, தவறு நேர்ந்து விடுமோ, தவறாக முடிந்து விடுமோ என்று பயந்து கொண்டு புதியதாக எது ஒன்றையும் துவங்காமல் மட்டும் இருந்து விடாதே. துவங்காமல் இருந்து விடாதே. உன்னுடைய புதிய முயற்சிதான் உன்னுடைய தகுதிகளை உயர்த்தும். வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை தவிர்க்க நினைக்காதே என் பிரியமே. போராட்டங்களை தவிர்க்க நினைக்காதே. போராட்டங்கள் பல நிறைந்ததுதான் வாழ்வு. நீ சந்திக்கின்ற போராட்டங்களை தவிர்ப்பதை விட துணிவோடு சரியான திட்டத்தோடு அதை எதிர்கொள்வதே உன்னுடைய வாழ்வில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொள். அதன்படி நடந்து கொள். எல்லோருக்குமே பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை முதலில் கண்டுபிடி. நீ அடைகின்ற தோல்விகளுக்கு மற்றவர்களை யாரையோ சுட்டி காட்டி காரணம் கண்டுபிடிப்பதை விட
உன்னுடைய பலவீனம்தான் முக்கிய காரணம் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதுதான் முக்கியமான காரணம். உண்மையில் உன்னுடைய தோல்விக்கு உன்னுடைய பலவீனம்தான் காரணம். பலவீனத்தை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய பலத்தை உயர்த்த பழகு. உன்னால் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமா என்று தயங்கிக் கொண்டு சந்தேகத்தோடு இருந்து கொண்டு எதையும் துவங்காமல் இருப்பதை விட ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பது மிக மிக சிறந்தது. உன்னால் ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாமல் போனாலும் கூட பரவாயில்லை என்று இயமே. ஆனால் முயற்சி செய்து பார்க்காமல் மட்டும் தயங்கி நின்று விடாதே. முயற்சி செய்து பார். முடிந்தால் வெற்றி, முடியவில்லை என்றால் அனுபவமாக எடுத்துக்கொள். பயத்தை எதிர்த்து புதியவற்றை துவங்கிவிடு. புதிய ஒன்றை துவங்கினால் இருப்பவைகளில் எதையாவது இழக்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்ற பயம்தான் உன்னை எதையும் துவங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். பயத்தை விட்டுவிடு. உன்னுடைய பாதையில் உன்னை முன்னேற விடாமல் தடுப்பவைகளை நீ தகர்த்து எறிந்து விட்டால், அதை தடுத்து விட்டால் நீ வெற்றி அடைவதை நீயே தடுத்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். நீ தடுத்து எறிந்து விட்டால் அந்த வெற்றி உனக்காகவே மிக பிரம்மாண்டமாக காத்திருக்கும். ஆம் என்றியமே, உன்னுடைய தன்னம்பிக்கையே உன்னை உயர்த்தும். எந்த ஒரு செயலையும் துவங்கும் பொழுது ஆரம்பமே இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று மட்டும் மனதை நொந்து கொள்ளாதே. அனைத்திலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். விட்டுவிடாதே என் பிரியமே. அனைத்தையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் உன்னிடத்திலிருந்து விட்டால் போதும். அது விட்டால் போதும், எப்படிப்பட்ட கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள உன்னால் நிச்சயமாக முடியும். உன் சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும்.
அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். நாம் தெரிந்தோ தெரியாமலோ பேச்சின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ பாவங்களை செய்திருந்தால் சாயிநாதரை ஸ்மரிக்கும் போதோ சாயிநாதரை வாயால் உச்சரிக்கும் போதோ சாயி நாமத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். நமக்கு என்ன வேண்டும், வாழ்க்கைக்கு எது நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது நம்மை விட நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும் யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து சாயிநாதரே என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். உன் கஷ்டத்திற்கு நான் ஒரு முடிவு கூறுகிறேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். பிறகு நடக்கப் போவதை பார்த்து நீயே அதிசயித்து நிற்பாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில், கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும்.
சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றிவழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்துப் பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறே என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டுவிட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம்
எல்லாம் கனிந்து இருக்கிறது. ஏன் உன் முகத்தை இவ்வளவு இறுக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய்? என் மேல், உன் சாய் அப்பா மேல் என்னதான் கோபம் உனக்கு என் குழந்தையே? தேவையில்லாத பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காமல் உன்னுடைய அன்றாட வேலைகளில் உன் கவனத்தை செலுத்து. நான் உனக்காக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. நீ திறம்பட எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கவும் செய்யும், இந்த உலகத்திற்கு உன்னை உணர்த்தவும் செய்யும். அதுதான் உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான். நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும், துன்பங்களும், சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு, தைரியமாக இரு, கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதே போல அன்பாக இருந்து பார், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மனவேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வைப்பேன். வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகும்போது உடைவது உறவுகள் மட்டுமல்ல, உண்மையான பாசம் வைத்த உள்ளங்களை உடைந்து போகிறது. கண்மணியே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் முழு அன்பையும் செலுத்துவது மிக முட்டாள்தனம் குழந்தையே.